தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/1/2026 திங்கட்கிழமை பூசம் நட்சத்திரம் மாலை 4:27 வரை பிறகு ஆயில்யம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பிள்ளைக்கு பெயர் சூட்டுவது பற்றி. இப்போ எத்தனையோ புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. சில பேர் செல்லிலே பார்த்து இந்த பேர் வைக்கலாமான்லாம் கேட்பாங்க. சில பேர் கொஞ்சம் வினோதமாக இருக்கணும், ஃபேன்சியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அரை பெயராக சில பேரை கூப்பிடக்கூடாது. இப்போ விக்னேஷ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, விக்கின்னு கூப்பிட்டா விக்குதல் அப்படின்னா தடுத்தல் அர்த்தம். விக்னேஸ்வரன் எதுக்கு பிள்ளையாருக்கு பேர் அப்படின்னா அந்த இதை தடுக்கக்கூடியதை அதை தடுக்காம இருக்கிறதுக்கு கும்பிடுறது விக்னேஸ்வரன். விக்கினத்தை நீக்குபவன், தடுப்பதை நீக்கி நல்லபடியாக காரியத்தை முடிச்சு கொடுப்பாராம். அதுக்காக விக்னேஸ்வரன் பேர். விக்கின்னு கூப்பிடா விக்குதெல்லாம் தடுத்தல் அர்த்தம். அதே மாதிரி சீதாலட்சுமின்னு ஒரு பிள்ளைக்கு பேர் இருக்குன்னு வச்சுங்க. சீதான்னு நீங்கள் குறை பேராக கூப்பிட்டீங்கன்னா சீதைப்பட்ட துயரங்கள் வருமா. சீதை என்ன துயரம் பட்டாலும் உங்களுக்கு தெரியும். அசோகவனத்தில் இருந்து அங்கிருந்து கொண்டு ராமனை தேடி ராமனை காணாமல் அதுக்காக அவர் கண்ணீர் விட்டு வடித்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சீதைப்பட்ட துயரங்கள் எல்லாம் வருமா. அரை பேர்களாக சில பேரை கூப்பிடப்படாது, சில இதுக்கு அரை பேர் கூப்பிடலாம். அது மாதிரி அடிப்படையில் இன்றைக்கு பிள்ளை பிறந்த உடனே பேர் வைக்க சொல்லித்தான் தொலைபேசி வரும். மருத்துவமனையில் பிள்ளை பிறந்திருக்கு, 5 மணிக்கு பிள்ளை பிறந்திருக்கு, என்ன நட்சத்திரம், என்ன பேர் வைக்கலாம்னு மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வரும், தமிழ்நாட்டிலேருந்து வரும். இப்படிலாம் கேட்குற போது ஒரு குடும்பத்தில் என்ன நினச்சுன்னா, சிவன் பேர் வைக்கணும், பரமசிவன் என்னுடைய அப்பா பேர், அதனால குழந்தை பிறந்துச்சு. ஒரு தம்பதியருக்கு அழகான குழந்தை பிறந்துச்சு, ஆம்பளை பிள்ளை. அவர் சொன்னார், அந்த கணவன் சொன்னார், என்னுடைய அப்பா பேர் பரமசிவன், சிவன் பேர் தான் வைக்கணும்னார். அந்த அம்மா சொன்னிச்சு, இல்லை எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன், அதனால எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் தான் வைக்கணும் அப்படின்னாங்க. 2 பேருக்கும் சண்டை பெருசாக வந்துருச்சு. பிள்ளைக்கு பேர் சூட்டுறதுக்கு இப்படி சண்டை வந்தோடனே பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார், அது வழியாக போய்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட இந்த குறையை சொன்னோன்னே அவர் சொன்னார், இதுக்கு எதுங்க நீங்கள் சண்டை அடிச்சுக்கிறீங்க, சிவன் பேர் இருக்கணும், கிருஷ்ணன் பேரும் தானே இருக்கணும், சிவராமகிருஷ்ணன் வச்சுட்டா போச்சு அப்படின்னாரு. உன்னை வீட்டுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, சிவராமகிருஷ்ணன் பேர் வச்சு கொண்டாடிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நினச்சி பார்த்தாங்க, சிவராமகிருஷ்ணன் வந்திருக்கே, சிவனும் இருக்குது கிருஷ்ணனும் இருக்குது, நடுவில் ராமன் ஒரு பேர் இருக்கே, இது யார் பேர்னு கேட்கணும்னு சொல்லி மறுபடியும் வீதிக்கு அவர் இந்த வழியாக கிராஸ் பண்ணி போகிற போது திரும்ப பார்த்தாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த பேர் யார் பேர்னு. அது சொன்னார், சிவன் பேர் பரமசிவன் உங்கள் அப்பா பேர், கிருஷ்ணன் பேர் அவங்க அப்பா பேர், ராமன் எங்கள் அப்பா பேர்னாரு. பெயர் சுட்டுவதிலே கூட தன் பேரை இணைத்துக் கொள்கிற உலகமாக இந்த உலகம் இருக்குது. ஆனால் நல்ல பேர் வைக்கணுமா. பிரம்மா எழுதிய தலையெழுத்தை பேனாவால் எழுதுகின்ற கையெழுத்து மாற்றுமா அப்படின்னு சொல்லி நான் தினத்தந்தியில் ஒரு தொடர் எழுதினேன். பொதுவாக தலையெழுத்தை மாற்றுவோம் அப்படின்னா கையெழுத்தால் தலையெழுத்தை மாற்றலாம்ங்கிறதே இந்த நியூமராலஜி புரோனாலஜி இதெல்லாம். ஆனால் மாற்றக்கூடிய விதத்தில் மாற்றணும், ஆனால் முழுமையாக மாற்ற முடியாது. விதியை நம்ம மாற்றவே முடியாது. விதி என்பது விதிக்கப்பட்டது, விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கவிஞர் கண்ணதாசன் எங்கள் ஊருக்கு வந்தபோது கேட்டேன், ஐயா விதியை மதியால் வெல்லலாமானே. அப்பவே சொன்னார், விதியை மதியால் வெல்லலாம் என்பதே உன் விதியாக இருக்குமானால் நீ விதியை மதியால் வெல்லுவாயினார். எவ்வளவு அழகான கருத்து பாருங்க. ஆகையினாலே விதியின் வலிமையை குறைக்க இதுபோல பெயர் சூட்டு விழாக்களிலே கூட பெயர்கள் தகுந்த முறையிலே சூட்டினால் அந்த பிள்ளையின் எதிர்காலம் நன்றாக இருக்கும். அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சூரியனோடு இணைந்திருக்கின்றார். பஞ்சமாதிபதியோடு இணைந்திருப்பதனாலே நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறைவே நடைபெறும். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிகளும் உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகிறது. அவருடைய படிப்பு சம்பந்தமாகவோ, அயல்நாடு செல்வது சம்பந்தமாகவோ, கல்யாணம் சம்பந்தமாகவோ ஏதேனும் முயற்சி எடுத்தால் அது கைகூடலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராஜநாதன் சுக்கிரன் என்று குருவால் பார்க்கப்படுவதனாலே, குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதனாலே எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரப்போகின்றது. விருப்பங்கள் நிறைவேறும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி சேருவார்கள். உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், வெற்றிகரமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு வக்ர இயக்கத்தில் இருப்பது நன்மைதான். 4, 7, 10 அதிபதி கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் வக்ர இயக்கத்தில் இருந்தால் நன்மை தரும் என்பார்கள். அந்த அடிப்படையிலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். இளைய சகோதரத்தால் இணக்கம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். உத்தியோகத்திலிருந்து VRS பெற்றுக்கொண்டு வெளியில் தொழில் தொடங்குவதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்தால் நண்பர்கள் அதற்கு கூட்டாளியாக சேர விருப்பப்படுவார்கள். அது மட்டுமல்ல, பணப்பழக்கம் நன்றாக இருக்கும். மனக்கலக்கம் அகன்று மகிழ்ச்சி கூடுகின்ற இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசினியர்களே, ராசிகளுக்கு சந்திரன் இருக்கின்றார், 8லே சனி இருக்கின்றார். இருந்தாலும் கூட இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். மனதில் எது நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். நேசித்தவர்கள் நிகழ்கால தேவையை பூர்த்தி செய்வார்கள். தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் இந்த எதிரிகள் விலகுவார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இந்த நாளில் உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும் நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் நாள். மருத்துவ செலவுகள் உண்டு. மனக்கலக்கம் அதிகமாக ஏற்படும். யோசித்து செயல்பட வேண்டும். இப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடிவடையாமல் போகலாம். இழுபறி நிலையில் இருக்கலாம். சொத்துக்களாலும் உங்களுக்கு பிரச்சனை, சொந்தங்களாலும் இந்த பிரச்சனை இன்றைக்கு உருவாகலாம். நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு உள்ள மகிழும் நாள். இன்று நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். உயர் பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் உங்களுக்கு திருப்தி ஏற்படும். தொலைபேசி வழி தகவல், அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவலை உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண்பீர்கள். வரும் விருந்தினரால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. மனக்குழப்பங்கள் அகலும். சுப செலவுகளும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். வீட்டில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. காரணம், குருவினுடைய பார்வை. குரு 5ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 9 5 மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். எனவே பொருளாதாரத்தில் இன்று நிறைவு ஏற்படும். கடன் வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். கனவுகள் எல்லாம் நனவாக போகிறது. நாணயம் நம்பிக்கையும் போன நண்பர்கள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். 4ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். கும்பராகவாக இருப்பதால் இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கட்டிய வெட்டி பழுது பார்ப்பது போன்றவற்றெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். பொதுவாக சொத்துக்களாலும் ஆதாயம், சொந்தங்களாலும் ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டமம். இதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனால் ஆழத்தில் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். மற்றவர்களுக்கு நல்லது செய்தாலும் அது கெடுதலாகவே தெரியலாம். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. தெருவில் செல்லும் பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு சென்றால் சிக்கல்கள் ஏற்படும். இதிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும். கைவலி, கால்வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி என்று ஏதாவது ஒரு வலியும் மருத்துவ செலவுகளும் உண்டு. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நீங்கள் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. தெய்வ வழிபாடுகளிலும் நம்பிக்கை செலுத்துங்கள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு 7லே சந்திரன் இருக்கின்றார். எனவே கல்யாண கனவுகள் நனவாகலாம். வீட்டிலே சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. மனதில் எதை நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளால் முன்னேற்றம் கண்டு பெருமைக்குரியதாக அமையப் போகின்றது. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், அதே நேரத்திலே உத்தியோக மாற்றங்கள் போன்றவைகள் வரலாம். 6ல் குரு இருப்பதனாலே திறமைக்குரிய அங்கீகாரம் இங்கு கிடைக்கவில்லையே, வேறு வேலைக்கு மாறலாமா என்று நினைப்பீர்கள். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இன்று அமையும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து வண்ணமாக இருக்கும் நாள். இன்று புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. பொன்பொருள் சேர்க்கையும் உண்டு. புது முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். தலைமை பதவிகளுக்கு கூட தக்கவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்படலாம். நீங்கள் குருவின் பார்வை இருப்பதனாலே கவலை இல்லை. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைகின்ற நாள். அமைதிக்காக நீங்கள் ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். இலாகா மாற்றங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு வரலாம். 6ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறதே என்று நினைக்கலாம். இருந்தாலும் கூட வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. அதே நேரத்தில் 10ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். உத்தியோகத்திலே வேலைப்பட கூடுதலாக இருக்கிறதே, உழைப்புக்கேற்ற சம்பளம் கிடைக்கவில்லையே, வேறு வேலைக்கு மாறலாமா அல்லது வேறு தொழில் பண்ணலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருந்திருப்பீர்கள். புத்தாண்டு பிறந்ததும் பார்த்துக் கொள்வோம் என்று இருப்பீர்கள். இப்பொழுது புத்தாண்டு பிறந்து விட்டது. எனவே தைக்கு மேல் என்ன செய்யலாம் என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கிக் கொண்டிருக்கும். அந்த சிந்தனையை வெற்றி பெற வைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.